ஃபிசியோதெரப்பியில் வந்து எக்ஸசைஸ் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. இந்த எக்ஸசைசஸ் வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் யூடியூப் பார்த்து இல்லை பிக்சர்ஸ் பார்த்து நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. தீஸ் ஆர் கால்ட் ஆக்டிவ் எக்ஸசைசஸ், நீங்களே பண்ணக்கூடியது. தேர் ஆர் சர்டன் திங்ஸ் கால்ட் பேசிவ் எக்ஸசைசஸ் அல்லது ஆக்டிவ் அசிஸ்டட் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. இதோட அட்வான்ஸ்டாக வந்து மேனிப்புலேட்டிவ் தெரப்பி அப்படின்னு சொல்கிறதுங்க. இந்த மேனிப்புலேட்டிவ் தெரப்பி அப்படின்னா என்னென்னா, ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ட்ரெயின் ஆகிட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களுடைய ஹேண்ட் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி, எந்த மிஷினை யூஸ் பண்ணாமல் ஹேண்ட் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி ஒரு பெயின்ஃபுல் ஸ்பாட் இருந்ததுன்னா அந்த ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய பெயின்ஃபுல் நாட்டையோ பெயின்ஃபுல் மசில் ஸ்பேசமையோ எடுத்து விடுறது. இதுதான் மேனிப்புலேட்டிவ் தெரப்பின்னு சொல்லுது. இதே மேனிப்புலேட்டிவ் தெரப்பியை பெயின்ஃபுல் ஜாயின்ஸு, ஸ்டிஃப் ஜாயின்ஸை மூவ்மெண்ட் கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நீ இருக்குது, இல்லை போஸ்ட் ஆப்ரேட்டிவ் நீ ஜாயிண்ட் இருக்குன்னா அந்த மூமெண்ட்டே இல்லாத ஜாயிண்ட்டை வந்து அவங்க ஃபோர்ஸ் கொடுத்து எந்த டைரெக்ஷனில் எவ்வளோ ப்ரெஷரில் கொடுக்கணும் அப்படின்றத அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பண்ணி அந்த மூமெண்ட் கொண்டு வருவாங்க. ப்ளஸ் ஷோல்டர்ஸில் வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் வரும். அதை வந்து ஒரு பர்டிகுலர் முல்லிகன் டெக்னிக்னு ஒன்று இருக்குது. இதை வந்து யூஸ் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷோல்டரில் மூவ்மெண்ட் கொண்டு வருவாங்க. திஸ் ஆர் ஆல் கால் மேனிப்புலேட்டிவ் தெரப்பி. இந்த மேனிப்புலேட்டிவ் தெரப்பி பற்றி நம்மளுடைய ஆர்த்தோதெரபிஸ்ட் ஸ்வாதி என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். Hi, I'm Dr. Swati Ravi, orthopaedic physiotherapist from Dr. Kumar's Healthcare. Pain relief-காக யூஸ் பண்ணுற modalities like IFT, ultrasound, traction இதெல்லாம் விட manual therapies இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். manual therapies அப்படின்னா என்னென்னா hands on technique, யூஸ்வலி பெயின் ரிலீஃப்காகவும் ஜாயிண்டில் இருக்க ஸ்டிஃப்னஸை ரிலீஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ஜாயிண்ட் மொபிலைசேஷன், spinal mobilization, soft tissue mobilization and muscle energy technique. soft tissue mobilization அப்படின்னா பேஷண்ட்டு நம்ம ஓவராக மசிலை யூஸ் பண்ணுறனால அந்த மசில்ஸில் ஒரு நாட் ஆர் ட்ரிகர் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக சாஃப்ட் டிஷ்யூ மொபிலைசேஷன் யூஸ் பண்ணுவோம். ஜாயிண்ட் மொபிலைசேஷன் அப்படின்னா யூஸ்வலி காமனாக பிஏ ஷோல்டர் ஆர் போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் நீ அந்த மாதிரி கண்டிஷனில் அந்த பேஷண்ட்டால் அந்த ஜாயிண்ட் ரொம்ப ஸ்டிஃபானால ரேஞ்ச் ஆஃப் மோஷனே வராது. இதுக்காக நம்ம மேனுவல் தெரப்பிஸ் யூஸ் பண்ணி அந்த ஜாயிண்ட்டை ரிலாக்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்பைனல் மொபிலைசேஷன். ஸ்பைனல் மொபிலைசேஷன் அப்படின்னும் போது ஸ்டிஃப் நெக் ஆர் ஸ்டிஃப் பேக் உள்ள பேஷண்ட்டுக்கு நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த ஸ்பைனோட ரேஞ்ச் ஆஃப் மோஷனை இம்ப்ரூவ் பண்ணி அங்கே இருக்க பெயினை குறைப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரிகர் ரிலீஸ். ஸோ ட்ரிகர் ரிலீஸ் இஸ் நத்திங் பட் நம்ம நெக் ஆர் பேக் மசில்ஸை ரொம்ப ஓவராக யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட மசில்ஸில் ஒரு நாடுல்ஸ் ஃபார்ம் ஆகிடும். நாடுல்ஸ் இஸ் நத்திங் லைக் அ நாட், ஒரு முடிச்சு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த முடிச்சை நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் டெக்னிக்கால் எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மோஸ்ட் காமன் சைட்ஸ் பார்த்திங்கன்னா நெக்கில் ட்ரெபீசியஸ்ன்ற மசிலில் மோஸ்ட் காமனாக அந்த முடிச்சு ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம அதை எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரிகர் ரிலீஸ் ஃபார் ட்ரெபீசியஸ் மசில். ட்ரெபீசியஸ் மசில்ன்றது நெக்கோட மசில்ஸ். இதை நம்ம எப்படி இப்போ ரிலீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிகர் பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு நம்ம அதை பால்பேட் பண்ணி பார்க்கணும். ஸோ பார்க்கும் போது நம்மளோட எய்தர் தம் ஆர் பல்ப் ஆஃப் த ஃபிங்கரில் வச்சு மசிலை பால்பேட் பண்ணி ட்ரிகர் பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகிடும். ஸோ ஐடென்டிஃபை ஆகிட்ட பிறகு எய்தர் நம்மளோட தம்போலையோ இல்லைனா எல்போ ஜாயிண்ட் லைக் ஒலிக்கனானாலேயோ நம்ம ஒரு டீப் ப்ரெஷர் கொடுக்க போகிறோம். ஸோ யூ ஹேவ் டு ஹோல்ட் இட் ஃபார் 30 seconds. ஸோ இந்த ப்ரொசீஜர் பேர் இஸ்கிமிக் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எடுத்துட்ட பிறகு இந்த ரீஜனுக்கு ரஷ்ஷிங் ஆஃப் பிளட்ஸ் போகும். ஸோ பிளட்ஸ் போகிறனால அந்த மசிலில் இருக்க ஸ்ட்ரெயின் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஃபாலோட் பை நெக் ஸ்ட்ரெச். அண்ட் தென் ரிலாக்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த பிரின்சிபலை 3 times ரிப்பீட் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜாயிண்ட் மொபிலைசேஷன் ஃபார் ஃப்ரோசன் ஷோல்டர். ஃப்ரோசன் ஷோல்டர்னும் போது நம்மளோட ஷோல்டரோட எல்லா மூமெண்ட்டும் ஸ்டிஃப் ஆகிடும் அண்ட் பெயின் இருக்கும். அதை எப்படி நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் டெக்னிக்கில் மொபிலைஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ பேஷண்ட்டை எட்ஜ் ஆஃப் த கவுச்சில் படுக்க வச்சுட்டு அவங்க ஹேண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளைட் பேர் ஆன்டீரியோ போஸ்டீரியர் கிளைட். So next glide is posterior anterior glide.